நான் வந்து எனக்கு உப்படை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த உப்படை எப்படி பண்ணணும்னு சொன்னாக்கா, இந்த மாவு வச்சுட்டுருக்கேன், வறுத்த மாவு கொஞ்சம் வச்சுட்டுருக்கேன், இதால் ஒன்று வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து நிறைய ஒன்றும் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த வத்தமாக வரமிளகா போடணும், பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இது தேங்காய், பெருங்காயம், இவ்வளோ தான் போடணும், ஜாஸ்தி ஒன்றும் வேண்டாம். இப்போ எண்ணெய் ஊற்றி இதை வந்து இது பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும். இது எல்லாத்தையும் போட்டு வெடிக்க விட்டுட்டேன். வெடிக்க விட்டு ஜலம் ஊற்றிருக்கேன். இது வந்து உப்பு, சர்க்கரை, பெருங்காயம் எல்லாம் போட்டுவிட்டேன். இதை வந்து பொங்கி வருது. இதை இந்த மாவை கொட்டி இதுக்கு வந்து ஒரு மாவுக்கு 1.5 ஜலம். இதை வந்து நல்லா இப்படி கலரி விட்டு மாதிரி இதை வந்து நல்லா பிசிஞ்சுட்டு அடையாக தட்டியிருக்கேன். இதை வந்து வைக்கணும். இதை வச்சுட்டு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வேகணும். அதுக்கப்புறம் தான் அதை எடுக்க முடியும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசமே தான் கொஞ்சமாக பண்ணினேன். நேரத்தை உத்தரவு இல்லை சாப்பிட்றதுக்கெல்லாம். அரை மணிக்கு 20 நிமிஷம் வந்தது. இப்போ வந்து உப்படை இது வந்து நல்லா வச்சா இருக்கும். நல்லா நல்லா வெந்திருக்கு, வாய்க்கு ருச்சியாக இருக்கும். இதை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்கள் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னுட்டு. நான் சொன்னாக்க பற்றி